அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உச்ச சுக்கிரனின் வக்ர இயக்கம் மார்ச் 4ஆம் தேதி முதல் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏப்ரல் மாதத்தில் மிக வலுவாக பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் தொழில் ஸ்தானத்தில் உச்ச நிலையில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். மே மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புவது ஒரு வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தை காட்டிலும். எனவே அங்கு வக்ரகதியில் திரும்பி அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் இடத்திலும் அமர போகிறார். எனவே இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவேதான் நினைப்பதை காட்டிலும் பல வகையில தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கர்மஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. இந்த 6 கிரகநிலைகளும் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதும் அபரிவிதமான சுப நிகழ்வுகள் தடைதாமதமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்ல, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இது மட்டுமல்லாது சுக்கிரனின் சுப பார்வை மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் பதிவது நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது அபரிவிதமான வளர்ச்சியையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேரும். குறிப்பாக சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். சுபத்துப பாதையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் வரும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மனதை பாதித்து வந்த சூழலில் இவை அனைத்தும் தானாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடைதாமதமின்றி எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய முயற்சியில் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது
உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகுவதால் பல்வேறு வகையில சிரமம் சிக்கலின்றி பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்க முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் வக்ர இயக்கம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள், நியாயமாக கிடைக்க வேண்டிய வசதிகள் போன்றவை ஏற்பட்ட தடை தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உங்களது விருப்பப்படி பணியில் இணைதல், பணி ரீதியான சலுகைகளை பெறுதல் போன்றவற்றிற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தொழில்துறை, வியாபார துறையில் நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக குறையுங்க. இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் கடன் சார்ந்த திட்டங்கள்ல சிறிய முயற்சியிலே வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்பை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை தொழில்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் எந்தவிதமான தடை தாமதமின்றி எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை கைகூடி வருவதற்கான யோகத்தை ஏற்படுத்துகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சங்கடங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து அரசியல் சதுரங்கத்தில் மிக சிறப்பான நகர்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் என்பது உச்ச சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுங்க. மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு சற்று கூடுதல் நன்மையை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் அல்லது சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி தடை தாமதமின்றி கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும்.